Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நண்டு மிளகு வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ரெசிபியோட வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் இப்போவே நம்மளோட சேனலுக்கு கீழே தெரிகிற இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனும் உங்களுக்கு வியூ ஆகும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்துக்கலாம், 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன பீசஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு உரமாக வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கோகோனட் பீசஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, இது கூடவே கசகசா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி வச்சுக்கோங்க. நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நண்டு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயத்தில் செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோடைய வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 பெரிய தக்காளியை நல்ல நீல வாக்கில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம வதக்குறப்போ சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஸோ 2 மீடியம் சைஸில் பெரிய தக்காளி கரெக்டாக இருக்கும். நல்ல பழமான புளிப்பில்லாத தக்காளியாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பொடியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் சாதாரண மிளகாய் தூளுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அது சரியாக இருக்கும். குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி பண்ணுறப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அதில் எல்லா பொருட்களும் சேர்த்து அரைச்சிருப்போம் இல்லையா, ஸோ அதனால நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது கூடவே நான் ஒரு 2 கப் அளவுக்கு மட்டும் நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பெரட்டல் மாதிரி நல்லா ட்ரையாக செய்ய போகிறோம். ஸோ அதனால் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நண்டு ஆட் அதுக்கப்புறம் கூட நம்ம தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற இந்த கோகோனட் பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு, காரம் இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் தேவைப்பட்டால் இப்போ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அப்போ தான் மசாலா வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நண்டையும் இது கூட சேர்த்துடலாம். நான் இந்த ரெசிபிக்கு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துடலாம். நீங்கள் எடுக்கிற நண்டுக்கு ஏற்றா போல் மசாலா அளவுகளை கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. நான் இதில் சொல்லியிருக்கிற மசாலாவுடைய அளவுகள்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3/4 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் அதிகமான அளவு செய்கிறீங்க இல்லை கம்மியான அளவு செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றா போல் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ நண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மசாலாவில் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நண்டு வேகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது வாட்டர் நமக்கு பத்தலை, ஸோ அதனால் நண்டு மூழ்கிற அளவுக்கு வாட்டர் தேவைப்படும். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கலாம். வாட்டர் ரொம்ப ஆட் பண்ண வேணாம். நம்ம பெரட்டல் மாதிரி செய்ய போகிறதுனால, ட்ரையாக செய்ய போகிறதுனால அந்த நண்டு மூழ்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். மூடி போட்டு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். நடுநடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. நான் ஃபைனல் ஸ்டேஜில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா கோகோனட் பேஸ்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்துலேயே அது நல்லா ட்ரை ஆகிடும். இது கூடவே நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணாலே போதும். நண்டு நல்லா சாஃப்டாக குக் ஆகிரும். அதே மாதிரி சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணும்போது நல்லா ட்ரையாக இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப நம்ம குக் பண்ணிட்டாலும் சுத்தமாக மசாலா இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த பதத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது, ட்ரை ஆயிருச்சு. ரொம்ப கோல்டான டைமில் உங்களுக்கு கோல்டு காஃப் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நண்டு ரெசிபியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்றப்போ நம்மளுடைய சளியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது வெளியேற்றிடும். அதுலேயும் இந்த மிளகு வறுவல் செஞ்சு சாப்பிட்றப்போ சளிக்கு ரொம்பவே நல்லது. ஆட்டோமேட்டிக்காக எப்படியாப்பட்ட சளியாக இருந்தாலும் அது உடனே சரியாயிரும். ஸோ அது எல்லாத்தையுமே வெளியேற்றிடும்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கோல்டு காஃப் டைமில் இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக நல்லா டேஸ்டியாக செஞ்சு காட்டியிருக்கேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் இந்த மாதிரியான ரெசிபிஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.
நம்மளோட சேனலுக்கான சோஷியல் மீடியா பேஜஸ் உடைய லிங்க்ஸ் எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் வரப்போகிற அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.